பார்த்திபன் இந்த பாவிங்க சொல்லுதா நந்தினியோட வாழ்க்கைய நாசம் பண்ண இவ்வளவு தூரம் வந்திருக்கான். ஆனா எல்லாமே உண்மையா நடந்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, அது எப்படிப்பா? ஐயோ, அது ஒண்ணு மட்டும்தாமா எனக்கும் மாலத்துக்கும் புரியவே மாட்டேங்குது. நீங்க உடனே துப்பாக்கி தூக்கி போட்டு வாங்க, நாம இப்பவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இப்ப அந்த பார்த்திபன் விஸ்வா கூட இருக்கான். நாம மட்டும் அங்க போகலன்னா அவன் இல்லாதது பொல்லாத விஸ்வா கிட்ட சொல்லி அவன் மனசு கலைச்சு நந்தினியோட பிரசவத்துல ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிடுவாமா. அதனாலதான் இனிமே அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு நான் இந்த துப்பாக்கியோட அவனை கொலை பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன். வா போலாம். ஆமா 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 ஆமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கம்மா ப்ளீஸ். நீங்க ஏமா அந்த பாவியை கொன்னு உங்க கைய கரியாக்கிக்கணும்? அம்மா, நீங்க எதுக்காக பார்த்திபனை கொல்ல துணிஞ்சீங்கன்ற விஷயம் விஸ்வாக்கு தெரியாததுனாலதான் அவன் உங்க மேல கோவமா இருக்கான். நமக்கு இப்ப தெரிஞ்ச உண்மையை மட்டும் நம்ம விஸ்வா கிட்ட எடுத்து சொல்லிட்டோம்னா ஒரே நிமிஷத்துல நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். அந்த பார்த்திபனையும் ஹாஸ்பிட்டல்லே வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். அதனால எதை பத்தி யோசிக்காம என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இல்ல முரளி, நாம அவனை பத்தின உண்மையை சொல்லி அத விஸ்வா நம்ப மறுத்துட்டானா என் மேல கோபம் விஸ்வாக்கு ஜாஸ்தி தான் ஆகும். அதனால நான் எடுத்த முடிவுதான் சரி. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இல்ல முரளி, நான் சொல்றதை கேளுங்க. ஐயோ, நான் சொல்றதை கேளு. இந்த துப்பாக்கி தூக்கி போடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்கம்மா, எந்த பிரச்சனையும் வராம விஸ்வா கிட்ட எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ நீங்க நந்தினி கூட தான் இருக்கணும். அதனால எதுவும் பேசாம என் கூட வாங்க. இல்ல முரளி, வாங்கம்மா. நீங்க அங்க வந்து சும்மா நின்னா போதும், நீங்க எங்க கூட வாங்க. சொன்னா கேளுங்க, வாங்க. ஏன்டா இப்ப கூட்டு வந்த? கூட்டிட்டு போ. ஏண்டா? தயவு செஞ்சு ஒரு வார்த்தை திருப்பி பேசாத. கூட்டிட்டு போ. மச்சான், தயவு செஞ்சு கோவப்படாத. எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆமாண்டா. ஆமாவா? தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்தியா? உனக்கு புத்தி எங்கடா போச்சு? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கொலை பண்ண பாத்திருக்காங்க. அதுவும் யார? புள்ள மாதிரி பார்க்க வேண்டிய அந்த பையனை கொலை பண்ண பாத்திருக்காங்க. அவங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. இங்கிருந்து கூட்டிட்டு போ. இங்க பாரு முரளி, இது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் இங்க தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷம் அவங்க இங்க இருந்தாங்கன்னு அசிங்கமாயிட்டு சொல்லிட்டேன். டேய் முரளி, கூட்டிட்டு போ. என் பொண்டாட்டி முகத்தையோ என் குழந்தை முகத்தையோ பாக்குற அருகதை அவங்களுக்கு கிடையாது. கூட்டிட்டு போ. நிறுத்தல விஸ்வா. நடந்த உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உங்க அம்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. அவங்களுக்கு அந்த தகுதி இல்ல. மச்சான் ப்ளீஸ், இந்த நேரத்துல உன்கிட்ட நான் எதையுமே சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அப்படி சொன்னாதான் நீ உங்க அம்மாவை பத்தி புரிஞ்சுப்பேனா? சொல்றேன், கேட்டுக்க. முரளி, வேண்டாம் முரளி. ஏமா என்ன தடுக்கிறீங்க? இனிமேல நம்ம பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத பாரா முரளி, தயவு செஞ்சு எதையும் சொல்லாத. எதை சொல்லாத? எதை சொல்லாத? இவர் சொல்ற மாதிரி சொல்லுவாங்களா? அவங்க தடுக்கிற மாதிரி தடுப்பாங்களா? என்ன டிராமா பண்றீங்களா இங்க? டேய் நிறுத்துறா. இந்த டக்காட்டிலாம் நீ வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கண் கூட பார்த்தவன்னா இன்னைக்கு இல்ல முரளி. இவங்க யாரு, என்ன, எவ்வளவு கேவலமான புத்தி இவங்களுக்கு எப்பவோ தெரியும் எனக்கு. நந்தினியும் என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன டிராமாலாம் ஆடினாங்கன்னு வெளியில சொன்னா எனக்கு அசிங்கம். இருந்தாலும் சொல்றேன், என்ன உனக்கு தெரியணும். அப்பதான் உனக்கு புரியும் இவங்க யாருன்னு. நந்தினிக்கு 5 சோறு ஃபங்க்ஷன் நடந்தது தெரியுமா?
அதுல நான் தப்பி தவறி கூட கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா பூஜை புனஸ்காரம்னு பொய்ய சொல்லி என்ன ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க ராமேஸ்வரத்துக்கு. அதுவும் என்னன்னு சொல்லி, எங்க அப்பாவுக்கு காரியம். எவ்வளவு புண்ணியமான ஒரு விஷயத்தை எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திருக்காங்க பாத்தியா என் அம்மா. நானும் நந்தினியும் சேர்ந்துதான் வாழணும்னு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் கேவலத்தோட உச்சக்கட்டம் தெரியுமா உனக்கு? நந்தினி கையால நான் சாப்பிடக்கூடாது, நந்தினி கிட்ட நான் பேசக்கூடாது, நந்தினி சம்பந்தப்பட்ட யாரையும் நான் பார்க்க கூடாது. அதுக்கெல்லாம் என்னென்ன டிராமா ஆனாங்கடா. வீட்டை விட்டு ஓடுவாங்களா, ரயில் தண்டவாளத்துல போய் படுப்பாங்களா, அனாதாசிரமத்துக்கு போவாங்களா, மாடியில இருந்து குதிப்பாங்களா. சீ, நினைச்சால அருவருப்பா இருக்கு. செய்யறத போற இவங்க செஞ்சுட்டு பழி மொத்தமும் தூக்கி எங்க அத்தை மேலேயும் எங்க அத்தை பொண்ணு மேலேயும். அவங்க நல்லவங்க நான் சொல்ல வரல, ஆனா இங்கேயும் ஒண்ணு வாழல. இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும் முரளி. இவ்வளவும் தெரிஞ்சும் நான் ஏன் நந்தினியை ஒதுக்கி வச்சேன் தெரியுமா? இப்ப நீ சொன்னியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா, அந்த ஃபீலிங், அந்த ஒரே ஒரு ஃபீலிங்காகத்தான். ஆனா இன்னைக்கு அந்த ஃபீலிங்க கூட கால்ல தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இவங்களை அம்மான்னு கூப்பிடுறதுல என்னால மனசால கூட நினைக்க முடியாது. போதும் விஸ்வா, போதும்பா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. இந்த இடத்துலயே உன் அம்மா செத்துருவாடா. இப்போதைக்கு என் மருமகளுக்கும் பேத்திக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பிரசவம் நடக்கணும். அது எனக்கு போதும்பா. மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு என்ன, நான் இங்க இருந்து போயிடணும், அவ்வளவுதானே? அப்பா அம்மா போயிடுறேன். போறேன்டா அம்மா. போறேன். அம்மா தப்பு பண்ற விஸ்வா, நீ பண்றது எதுவும் சரி. எனக்கு தெரியும், போ. ஏய் போடா. ஆண்டவா, how much can I go through? டேய், வீட்டில் நடந்த விஷயத்த நானே மறந்துட்டேன்டா. அதான் எனக்கு ஒன்றும் ஆகல. அப்புறம் இது இன்னைக்கு வீட்டில் நடந்த விஷயம் இல்ல, ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. நான் பொறுமையா இருக்கேங்கிறதுக்காக யாரும் என்ன முட்டாள்னு நினைக்க கூடாது. டேய் அம்மாடா, ப்ளீஸ், எனக்கு தெரியும், வா. அம்மா அழாதீங்கம்மா ப்ளீஸ். எப்படிப்பா, எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? என் மருமகளுக்கு குழந்தை பிறக்க போற இந்த நேரத்துல என் மகன்கிட்ட கொலகாரி பட்டத்தை வாங்கிட்டு நிக்கிறேன்னு அந்த பாவி பார்த்திபனை பத்தி என் பிள்ளைகிட்ட தெரியப்படுத்தவும் முடியல. அவனை பத்தி தெரிஞ்ச நானும் என் மருமக பக்கத்துல இருந்து பார்த்துக்கவும் முடியல. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு முரளி. அம்மா இங்க பாருங்க, முடிவுக்கு வந்திருக்க வேண்டிய விஷயத்த நீங்களே இப்படி மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு இப்ப இப்படி அழுது புலம்புறதுல என்னமா அர்த்தம் இருக்கு? நான் தான் விஸ்வா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வந்தேன்ல, நீங்க எதுக்காக என்ன தடுத்தீங்க? என்னால புரிஞ்சுக்கவே முடியலமா. துப்பாக்கியை தூக்கிட்டு அவனை கொல்ல போறேன்னு ஆவேசமா கிளம்புனீங்க. அதெல்லாம் வேண்டாம், விஸ்வா கிட்ட எல்லாத்தையும் பக்கமா எடுத்து சொல்றேன்னு சொல்லி தானே உங்களை நான் கூட்டிட்டு போனேன். அதுவும் என்ன சொல்ல விடாம தடுத்துட்டீங்க. ஏமா இப்படி பண்ணீங்க? எனக்கு வேற வழி தெரியல. கண்ணை மூடிட்டு பார்த்தா எந்த வழியும் தெரியாதுமா. அம்மா, விஸ்வா உங்களை பார்த்தா தானே டென்ஷன் ஆகுறான். நீங்க இங்கே இருங்க, நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அவங்கிட்ட எல்லாத்தையும் பக்கமா எடுத்து சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். வேண்டாம்
முரளி, சொன்னா கேளு. இப்ப போய் சொன்னா அத கேக்குற மனநிலையில அவன் இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்றதெல்லாம் நாடகம், நம்ம பேசுறதெல்லாம் போய். நானும் என் கோவத்தையெல்லாம் அடக்கிக்கிட்டேன். நந்தினிக்கு பிரசவம் நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கு முன்னாடி எதுவும் வேண்டாம்ப்பா. அம்மா, உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னப்பா பண்ண சொல்ற? ஒரு காலத்துல என் மருமகளுக்கு நான் பண்ண பாவம், அந்த பாவம் தான் என்னை இப்ப இப்படி எல்லாம் ஆட்டி படைக்குது. அம்மா, இப்ப நான் என்னதான் மனசு மாறி இருந்தாலும் நான் பண்ண பாவம் பாவம் தானே. அதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சு தானே ஆகணும். என் புள்ள இனிமே என் முகத்துல முழிக்க மாட்டா. அதனால நான் எங்கேயாவது போயிடுறேன். என் மருமகளும் அவனும் பேட்டி கொடு, அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். நான் எங்கேயாவது போயிடுறேன். அம்மா இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு அழாதீங்கம்மா. உங்க மனசுல இருக்கிற கவலைனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. கடவுள் இருக்காரு, நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுளா? அவரு எங்க இருக்காரு எனக்கு தெரியலையே. அந்த கடவுள் இருந்தா ஏன் எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்கிறாரு? தீனா, தீனா உங்களுக்கு போன் வந்திருக்கு, யாருன்னு பாருங்க. யார் அஞ்சலி? இல்ல பேர் வரல, ஏதோ அன்னோ நம்பரா நீயே இருக்கு. பேசு, அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேளு. நான் அட்டெண்ட் பண்ணாலும் அவங்க உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்ல போறாங்க. இந்த பேசுங்க. அஞ்சலி, நான் ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பேசுங்க. சரி, ஜஸ்ட் கீப் இட். ஹலோ ஹலோ தம்பி, வணக்கம். நான் தான் கிருஷ்ணவேணி, மாலதியோட மாமியார் பேசுறேன். ஹலோ ஹலோ தம்பி. ஹலோ தம்பி, ஹலோ நான் பேசுறது கேக்குதா? ஹலோ வெளியே போய் பேசுங்க, சிக்னல் இல்லல்ல. யா யா ஹலோ 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 என்ன தம்பி, உண்மையிலேயே கேட்கலையா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களா? பக்கத்துல உங்க பொண்டாட்டி இருக்காளா? ஹலோ, நான் வீட்ல இருக்கும்போது ஃபோன் பண்ண வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? பின்ன என்ன தம்பி பண்றது? நான் உங்ககிட்ட 50,000 ரூபாய் கேட்டு 2 நாள் ஆச்சு. நீங்களா கொண்டு வந்து கொடுத்துருவீங்கன்னு நானும் நாகரிகமா அமைதியா இருந்தேன். ஆனா நாகரிகம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது போல இருக்கே. அதான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என்னைக்காவது பணத்தை கொடுத்துருவீங்களா இல்ல இழுத்தடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னங்க என்னமோ உழைச்ச பணத்தை கேக்குற மாதிரி இவ்வளவு உரிமையோட கேக்குறீங்க? எதுக்கு தம்பி தேவையில்லாத வாக்குவாதெல்லாம் பண்ணிக்கிட்டு? இன்னைக்கு நீங்க எப்படியும் பணத்தை கொடுத்தே ஆகணும். இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க பணத்தை கொடுக்கலன்னு வைங்களேன், ஈவி இறக்கமே பார்க்க மாட்டேன். நான் உங்க பொண்டாட்டிய சந்திச்சிருவேன். ஹலோ வச்சிடறேன். ஹலோ ஹலோ சுத்த அறிவு கிட்ட பொம்பளையா இருக்காளா இவ? இன்னும் 1 ஹவர்ல 50,000 rupees. என்ன பண்ணுவேன்? அக்கௌண்ட்ஸ்ல கூட 20,000 ரூபா தான் இருக்கும். மாச கடைசி வேற, யார்கிட்ட கேக்குறது? புரியலையே. தீனா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல அஞ்சலி. ஆபீஸ் டென்ஷனா? ஆ, அக்கவுண்ட்ஸ் டாலி ஆகலையா?
வழக்கமா நடக்கிற பிரச்சனை தானே, அதுக்கே இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்படியே உட்காந்துருந்தா எல்லாம் சரியாயிடுமா? சீக்கிரம் கிளம்புங்க. உங்களை அனுப்பிட்டு நானும் போகணும். நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். சீக்கிரம் வாங்க. அஞ்சலிக்கு வந்த அரியர்ஸ் பணம் இருக்கும்ல? முதல்ல அந்த கிருஷ்ணவேணியை ஆஃப் பண்ணோம். இல்லைன்னா அந்த பொம்பளை வீட்டுக்கே வந்தாலும் வந்துருவா. அஞ்சலி கிட்ட அப்புறம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அஞ்சலி, இங்க இருக்கேன். அஞ்சலி நான் கிளம்புறேன். பாய். எங்க கிளம்புறீங்க? சாப்பிட்டு போங்க. இல்ல அஞ்சலி, நான் சொன்னேன்ல அந்த அக்கவுண்ட்ஸ் விஷயம் டேலி ஆகல. அதான் அந்த ராகவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடுறோம். just 2 minutes. அஞ்சலி அஞ்சலி listen it's really getting late. I have to go. Okay, இது வா, நீ சாப்பிட்டுக்கோ. இப்போ மாலதி வர நேரம் தான். ஓகே, you take care. Right, bye bye. ஆமா, நான் மட்டும் தனியா உட்கார்ந்து சாப்பிடணும். சார், வாங்க மாலதி. என்ன சார் கிளம்பிட்டீங்களா? ஆமா, ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, அதான் கிளம்பிட்டேன். அஞ்சலி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க போங்க. Okay. மேடம், நேத்து நைட்டு என் தங்கச்சிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அதனால எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதனால குழந்தைய பக்கத்து வீட்டுல விடலான்னு பார்த்தா அவங்களும் வீட்டுல இல்ல. சரி, நான் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி குழந்தைய விட்டுட்டு வர லேட் ஆயிடுச்சு மேடம். பரவாயில்ல, குழந்தை விஷயம் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு அது இதுன்னு சொல்லி நீங்க பாட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்க இங்கன்னு போயிட்டு இருக்காதீங்க, புரியுதா? என்ன, எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்ல 2 hours பெர்மிஷன் கேட்டிருக்கேன். மத்தியானம் நானும் என் ஃப்ரெண்டும் வருவோம். நான் நேத்தே சொன்னால நகை கடைக்கு போனோன்னு, நீங்க தான் ஈவினிங் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால நான் இன்னைக்கு மத்தியானம் வந்து தியாவையும் கூட்டிட்டு போவேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 12 o'clock 12:30க்கு தியாவை எழுப்பி குளிப்பாட்டி அவளுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி ஃபீட் பண்ணி வைங்க. நான் வந்து அவளை கூட்டிட்டு போறேன். சரி. கடவுளே, இன்னைக்கு என் தங்கச்சியோட பிரசவம். ஒரு அக்காவா என்னால அவ பக்கத்துல இருந்து பாத்துக்க கூட முடியல. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான் காப்பாத்தணும். நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும்.
ஐயோ நாகதி ஐயோ என்ன கொஞ்சம் தாங்க முடியல ஐயோ